ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் ஆஃப் ஆவரேஜ் இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி மீடியன் ஃபார் தி ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மீடியனோட வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்சென்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா less than 10 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரூ கிளாஸ் லிமிட்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும். தென் ஃப்ரீக்வன்சி, தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ட்ரூ கிளாஸ் லிமிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே லெஸ்ன்ற வேல்யூ நம்ம 0 to 5 அப்படின்ற வேல்யூவில் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10, 10 to 15, 15 to 20 இந்த பேஸில் நம்ம கொண்டு வரணும். இப்போது ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது பார்த்திங்கன்னா இங்கே 29, 224, 465 இந்த பேஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி வேல்யூ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த 29 வேல்யூ இங்கே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நெக்ஸ்ட் வேல்யூ 224 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 224லேருந்து 29 லெஸ் பண்ணால் நமக்கு 195 கிடைக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ 465லேருந்து 224 லெஸ் பண்ணால் நமக்கு 241 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம லெஸ் பண்ணி இங்கே ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொண்டு வரணும். டோட்டலி நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 655 கரெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் வேல்யூவோட. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா L + n divided 2 minus m divided f multiply c. ஓகேங்களா? ஸோ எல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ், n வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி, தென் எம்முக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீ மீடியன் கிளாஸ், தென் டிவைடட் எஃப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ் மல்டிப்ளே சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல்ன்றது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போது 0 to 5னா மிடில் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் இருக்குது. ஸோ அதுதான் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் மீடியன் கிளாஸ் என்ன வேல்யூன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 655 வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 327. ஓகேங்களா? அப்போ இந்த 327ன்ற வேல்யூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 224க்கும் 465க்கும் மிடில் வரது தான் வந்து பார்த்திங்கன்னா 327. அப்போ நம்ம மீடியன் கிளாஸை நம்ம 465 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸாக வேல்யூ என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ 465க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரீக்வன்சி 241 அண்ட் தென் ட்ரூ கிளாஸ் லிமிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கணும். ப்ளஸ் n divided 2, அதாவது என்னன்றது என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 655 டிவைடட் 2 பண்ணோம்னா நமக்கு 327 கிடைக்குது. அந்த வேல்யூ தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். லெஸ் மீடியன் கிளாஸ். இப்போ எம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீ மீடியன் கிளாஸ். இப்போ மீடியன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 465 கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரீ மீடியன் கிளாஸ்னால் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பார்த்திங்கன்னா 224 அந்த வேல்யூ தான் இங்கே கொண்டு வரும். இப்போது டிவைடட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எஃப்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். இப்போ மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 241. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே கொண்டு வரும். மல்டிப்ளே சின்றது கிளாஸ் இன்டர்வல், அதாவது ரெண்டு வேல்யூக்குள்ளே மிடில் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, அதனால தான் இங்கே கொண்டு வரும் 5. இப்போது இந்த வேல்யூவை 10 + 327 லெஸ் 224 டிவைடட் 241 மல்டிப்ளே 5. ஸோ இந்த வேல்யூவை லெஸ் பண்ணி மல்டிப்ளே பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.14 கிடைக்குது. அப்போது 10 + 2.14 ஆட் பண்ணால் நமக்கு 12.14.
ஸோ மீடியன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12.14.